தூத்துக்குடி மடத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெயபாண்டியன். இவரது மகன் வந்து லிங்ககுமார். அதாவது இவருக்கு வந்து ஜெயபாண்டியனுக்கு வந்து மடத்தூர் பகுதியில வந்து 30 சென்ட் இடம் வந்து இருக்கு. அதுல வந்து சிலர் வந்து போலி பட்டா மூலியமாக அந்த இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்றாங்க. இது சம்பந்தமான வழக்கு வந்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குல வந்து ஜெயபாண்டனுக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்கியது. இதைத் தொடர்ந்து வந்து அவரது மகன் லிங்ககுமார் அந்த பகுதியில வந்து அந்த இடத்துல வந்து 30 சென்ட் இடத்துல வந்து தற்போது வந்து கடைகளை கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை தான் வந்து இந்த இடத்த வந்து மீண்டும் அபகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இந்த இடமே பாத்தீங்கன்னா தற்போது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்து விற்பனையாகும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த இடத்த வந்து சிலர் வந்து அபகரிக்கணும் நோக்கத்துல வந்து பிரெய்னர் பகுதியை சேர்ந்த சங்கர்லிங்கம், அதே போல அவரு அது இல்லாம வந்து இந்த இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்றாரு. அது இல்லாம இந்த இடத்த வந்து லிங்ககுமார் வந்து அவர் கையில இருப்பதனால வந்து அவரை மிரட்டு வகையில சங்கர்லிங்கம், மனோகர் ஆகியோர் வந்து லிங்ககுமார் இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்றாங்க. இந்த நிலையில வந்து அவருக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் அணி அமைப்பாளரான ஜேசுதாஸ் மற்றும் வழக்கறிஞர் சேசு உள்ளிட்ட ஒரு 4 பேர் வந்து அந்த லிங்ககுமார்ட்ட வந்து சண்டையிடுறாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. மேலும் வந்து அவரை தாக்க முயற்சி செய்யறாங்க. இது மட்டுமின்றி அவருடைய ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வந்து அவர் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்களை வந்து இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இடிக்கும் போது அவரு வந்து வாக்குவாதம் செய்யறாரு. மேலும் வந்து அவரை தாக்கும் போது லிங்ககுமாரை இவர்கள் வந்து இந்த ஜோஸ்ராஜ் எல்லாம் தாக்குறாங்க. தாக்கும் போது வந்து அவர் மனைவி, அவருடைய 2 பிள்ளைங்களும் வந்து அவர் தடுத்து முயற்சி பண்றாங்க. அவங்களையும் இந்த ஜெயசுராஜ் தலைமையிலான இந்த குண்டர் படையினர் வந்து அவங்க தாக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து தாங்கள் வந்து வெற்றி கழக நிர்வாகிகள் எனவும் எங்களுடைய ஆட்சி நடைபெறுவதா வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் அவங்க வந்து இவங்களை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்ல துப்பாக்கி காட்டி மிரட்டியதாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் வந்து லிங்ககுமார் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவரும் வந்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு தற்போது வந்து சிகிச்சை பெற்று வராங்க. இது குறித்து வந்து தூத்துக்குடியில் உள்ள சிப்காட் காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்காங்க. ஆனா காவல்துறையினர் இவர் அளித்த புகார்ல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம காலம் தாட்டுவதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு கட்சி நிர்வாகியே இது போல வந்து ஒருவரை வந்து துப்பாக்கியால் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவமும், அது போல வந்து அவர் குடும்பத்தினர் தாக்கிய சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை வந்து அபகரிக்க முயற்சி செய்வதும் இங்கே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.